ஹாய் ஓஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான்கோல் வேக்னிங் வீடியோவில் டைரக்டர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் வெளியான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் சூர்யா மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கார். அவருக்கு 40 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. சூர்யாவோட அம்மாவோட ராதிகா என்ன நினைக்கிறாங்கனாக்கா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பேர குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு ஆசைப்பட்றாங்க. உடனே சூர்யா என்ன பண்ணுறாருனாக்கா, அமெரிக்கா போய் வாடகை தாய் மூலியமாக ஒரு குழந்தையை பெற்று அதை ராதிகாட்ட கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. போன் மேரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதுக்கு அந்த குழந்தையோட அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா அந்த குழந்தையோட அம்மா யாருன்னு பார்த்தாக்கா மமிதா பைஜுவாக இருக்காங்க. அவங்கள போய் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மமிதா பைஜு என்ன சொல்கிறாங்கனாக்கா, எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யா அந்த அமௌண்ட்டை கொடுத்து அழைச்சிட்டு வராரு. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் நல்லபடியாக முடியுது. மமிதா பைஜி என்ன பண்ணுறாங்கனாக்கா, சூர்யாவோட ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச் ஆகிடுறாங்க. ராதிகா கூடயும் ரொம்ப அட்டாச் ஆகிடுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சூர்யா மேலே லவ்வில் விழுறாங்க. இதுக்கப்புறம் சூர்யா மமிதா பைஜியை கூடயே வச்சுக்கிட்டாரா, இல்லை மறுபடியும் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டாரா? இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் யாருனாக்கா சூர்யா தான். சூர்யா நடிச்சிருந்தாக்க ஒரு நல்ல படத்தில் தான் நடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் ரொம்ப ஆகா ஓகோ சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அதுக்குன்னு படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறது இல்லை. ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்குது. இந்த படம் 2 மணி நேரம் ஓடுது. நான் போய் தேட்டரில் பார்த்தேன். கொஞ்சம் கூட எனக்கு போர் அடிக்கலை. அப்படியே படம் ஆரம்பிச்சதுன்னு தெரில, முடிஞ்சதுன்னு தெரில. அப்படியே ஒரு பிளாங்கான்னு சொல்கிறதில்ல, நான் அப்படியே ஒரு ஆவரேஜாக அப்படியே படம் போயிட்டு நல்லா ஒரு ஹாப்பி எண்டிங்கோட படத்தை முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் சாங்ஸ்லாம் நிறையா வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொக்கலாம் போடல, தேவையான நேரத்தில் சாங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ஜார்ஜ் மேரியனோட மிகப்பெரிய ஃபேன் நான். அவர் நடிச்சிருந்தாக்க ஒரு நல்ல ரோலில் நடிப்பார். அவரோட கேரக்டர் மட்டும் பேசும்படியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப பேசும்படியாலாம் இல்லை. ஆனால் அவர் வந்த சீனு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஜார்ஜ் மேரியனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது யாருனாக்கா மமிதா பைஜு தான். அவங்களோட குறும்புத்தனமான ஆக்டிங்கு, அவங்க மேனரிசம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்க தான் அந்த படத்தை இன்னொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருனாக்கா, நாசர்லாம் ஒரு சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்லக்கூடாது, ஒரு சின்ன ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தார். அவர் கொடுக்கப்பட்ட ரோல் ரீசெண்டாக பண்ணிட்டார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராதிகா அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட அம்மாவை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரோல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வேறு என்ன இந்த படத்தை பற்றி சொல்கிறது, இந்த படத்தில் காமெடியெல்லாம் மமிதா பைஜு சூர்யாவே பண்ணிட்டாங்க. காமெடிக்குன்னு தனி ரோல்லாம் எதுவும் இல்லை, அவங்களே பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் போய் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு என்னோடய மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.